இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு சிக்கன் நகட்ஸ் டேஸ்டா கிறிஸ்பியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சிக்கன் நகட்ஸ்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 300 கிராம் சிக்கன், 3 முட்டை, பிரெட் கிராம்ஸ், சில்லி பவுடர், கார்ன்ஃபிளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ இந்த பொருள் எல்லாம் வச்சு டேஸ்டான சிக்கன் நகட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அரை பவுல் போல பிரெட் கிராம்ஸ் போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்க சிக்கன் போட்டுக்கலாம். கூடவே வந்து 1 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் மாவு, 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு போட்டு இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு 2 நிமிஷம் வந்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்ச மாவை வந்து இந்த மாதிரி வந்து திரட்டிட்டு இதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளா வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி துண்டுகளை சின்ன சின்னதா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம துண்டு துண்டா எடுத்து வச்சது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ல எடுத்து வச்சிருக்க எக்ல வந்து டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணணும். கார்ன்ஃபிளவர் மாவுல கோட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் வந்து படுற மாதிரி கோட்டிங் கொடுங்க. அகைன் வந்து எக்ல வந்து டிப் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க பிரெட் கிராம்ஸ்ல வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் காய வச்சு இது எல்லாமே பொரிச்சு எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன்ல வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சிக்கன் ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து ஒண்ணா போடலாம். சிக்கன் போட்டதும் எண்ணெய் இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். எல்லாமே ஒரே டைம்ல போடாம கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. அப்பதான் உடையாம கிறிஸ்பியா வரும். இப்போ வந்து 8ல இருந்து 10 நிமிஷம் போல சிக்கன் நல்லா பொரிஞ்சு நல்லா வெந்து வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்ப நம்ம எடுத்துட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். கிறிஸ்பியான டேஸ்டான சிக்கன் நகட்ஸ் வந்து ரெடி. இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.